முதல் வருடம் வாங்கினது வந்து டாக்டரேட் பட்டம், முனைவர் பட்டம் வாங்கினேன். வணக்கம் கிங்லிய சிவாஜி சேனல் நேயர்களே, நாம் இன்று கலைக்காவேரி கல்லூரி இசை மற்றும் நடனம் சிறப்பான ஒரு பயிற்சி திருச்சி கல்லூரியை பற்றி பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் ஸ்ரீரங்கம் மற்றும் அந்த பகுதியில் பெல் நிறுவனம், திருச்சி என்றாலே அடையாளப்படுத்தும் கலைக்காவேரி காலேஜ், ஸ்ரீரங்கம் கோவில் மற்றும் பெல் நிறுவனம், இதை அந்த மாநகருக்கு அடையாளமாக இதை இசை ஆசிரியர் மற்றும் சிறந்த ஒரு பாடலாசிரியர், பாடகர் மற்றும் இசைக்கலைக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக திரு ராஜேஷ் பாபு அவர்களை நம்ம சந்திக்க வந்திருக்கோம் கலைக்காவேரி காலேஜ்ல. அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார். இப்ப ராஜேஷ் பாபு சார் அப்படின்னா நீங்க வந்து நமது சேலம் மாவட்டத்துல மிக பிரசித்தி பெற்று பல்வேறு உங்கள் தலைமையில பல்வேறு அரங்குகள்ல நீங்க நடனம், வோக்கல், வாய்ப்பாட்டு இசைக்கலைஞரா மிக பிரபலமாகவும் அந்த பகுதியில நீங்க வந்து இசை கற்றுக் கொடுப்பு பயிற்றுனராகவும் இருந்து வரீங்க. இப்ப கலைக்காவேரி கல்லூரியில இப்ப ஆசிரியரா இருக்கீங்க. இந்த கல்லூரியை பத்தியும் மற்றும் சில விஷயங்கள் சொல்லுங்க சார். நான் வந்து சின்ன வயசுல இருந்து ஆர்வமா இசையில, கலைகளில் பொதுவாக ஆர்வமா இருந்து இசையை தேர்ந்தெடுத்து அதில் நான் இதே காலேஜில் கலைக்காவிலே படித்து இப்போ நான் இதே கல்லூரியில் ஒரு குரலிசை உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த கல்லூரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதில் மதம், ஜாதி என்ற பாகுபாடே கிடையாது. எல்லா தரப்பட்ட மக்களும் இதில் வந்து கலைகளை கற்று கலை வழியாக மனிதன் மலரச் செய்வது தான் இந்த கல்லூரியுடைய குறிக்கோள். ஸோ இதை வந்து சேவையாக செய்து கொண்டு வருகிறார்கள். மற்றும் இந்த கல்லூரியில மாணவர்கள் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு முழுக்க கலைக்காவேரி காலேஜ் இல்லாம மற்ற மாநிலங்கள்ல கூட கலைக்காவேரி கல்லூரினா ஒரு இசைக்கு சிறப்பு வாய்ந்த இடமா கருதப்படுது. இப்போ ஒரு மாணவர் வந்து உங்களை மாதிரி இசை பயிற்றுனராகவும் இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அதாவது கலைகள் என்றாவது, அதாவது உடலுக்கு உறுதி தருவது வந்து உடற்பயிற்சி, மனதிற்கு நமக்கு மனதை உறுதிப்படுத்துவதற்கு கலைப்பயிற்சி. அந்த விதத்துல நமக்கு வந்து கலை என்பது நமக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக நம்மளுடைய வாழ்க்கையில அமைகிறது. ஸோ அந்த விதத்துல மியூசிக் அப்படின்றது இன்னும் நமக்கு நம்ம மனதுக்கு ஒரு அமைதி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருந்து. ஸோ அனைவரும் இது வந்து இப்ப இருக்கிற கால சூழ்நிலை வந்து பரபரப்பான கால சூழ்நிலை, எல்லாருமே ஒரு நிம்மதியை தேடுறதுக்கு நினைப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த கலைகளை கற்று மற்றவங்களுக்கு அந்த நிம்மதி கொடுக்கக்கூடிய, அந்த மனதுக்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய அளவுல நம்மளுடைய இசையை நமக்கு அவங்களுக்கு கொடுக்கும்போது அது ஒரு திருப்தி நமக்கும் கிடைக்குது, அவங்களுக்கும் கிடைக்குது. ஸோ இதை நம்ம வளர்ப்போம். இதுல வந்து இந்த கல்லூரியில என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு சார்? இதுல வந்து பாத்தீங்கன்னா வோக்கல் டிபார்ட்மெண்ட், டான்ஸ் டிபார்ட்மெண்ட் மெயினா இருக்கு. வோக்கல், அதாவது மியூசிக் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வோக்கல் மெயின், வீணை, வயலின், மிருதங்கம் அப்படின்ற டிபார்ட்மெண்ட். ஃப்ளூட் டிபார்ட்மெண்ட் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. என்ன கூத்து? சரிங்க சார். இப்ப இந்த கல்லூரியில படிக்கணும்னு வெளியே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்க விடுதி வசதி இருக்கா? இருக்குங்க. அதாவது மகளிருக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. சரிங்க சார். இப்போ இதுல வந்து சேரணும்னா நம்ம வந்து முறைப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபுல் பண்ணி எலிஜிபிள் செலக்டட் ஆகணுமா? ஆமா, கண்டிப்பா. அது கலைக்கு என்ன தகுதி தேவைப்படுது? தகுதிக்கு என்னன்னா, பாட்டுன்னா அவங்களுக்கு சுதி சேரணும், பாடும்போது வாய்ஸ் செக் பண்ணுவாங்க, நம்ம சுதி சேரணும், அந்த கலையில அவனுக்கு ஆர்வம் இருக்கான்னு பார்ப்பாங்க. டான்ஸ்னா கொஞ்சமாவது எனக்கு டான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே தான் பயிற்றுவிக்கிறாங்க. ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. ரொம்ப எளிய மாணவர்களும் இங்க படிக்கிறாங்க. இங்க வந்து கிறிஸ்துவ நிறுவனம் அதை எடுத்து நடத்தினாலும் அதை பாகுபாடு இல்லாம அழகா கொண்டு போறாங்க. மாணவர்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ் வாங்கி படிக்க வைக்கிறாங்க. நல்ல எளிய ஏழை மக்கள்லாம், மாணவர்கள்லாம் படிச்சு இதுல பயன்பெற்று பெரிய பெரிய லெவல்ல இருக்காங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, வெளிநாட்டு மாணவர்களும் படிக்கிறாங்க, மாநில மாணவர்களும் படிக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டில் கூடிய எல்லா ஊர்ல இருந்து மாணவர்கள் படிக்கிறாங்க. நன்றி. நேயர்களுக்காக, உங்களுடைய ரசிகர்களுக்காக நீங்கள் பிரபலமானவர் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இசையில முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கீங்க. அதுக்கான நம்ம கிங்லிய சிவாஜி சார்பாக வாழ்த்துக்கள் சார். முதலமைச்சர் கையால் வாங்கியிருக்கீங்க. அந்த அனுபவத்தையும் உங்களுடைய ரசிகர்களுக்காக 2 கீர்த்தனையும். முதல் வருடம் வாங்கினது வந்து டாக்டரேட் பட்டம், முனைவர் பட்டம் வாங்கினேன். அதாவது கேவி மகாதேவனுடைய திரையிசை பணிகள் சொல்லிட்டு ஒரு டாபிக் PhD முனைவர் பட்டத்துக்காக படித்து அதுக்கு பட்டம் வாங்கினது. ஸோ என்னுடைய பாடல் ஒன்று நான் பாடுகிறேன். மகா கணபதி
श्रीमहागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दितमहागणपतिम् நன்றி. நன்றி சார். இசையாசிரியருடைய பங்களிப்புக்கு நன்றி. மற்றும் இந்த கலைக்காவேரி கல்லூரி ஆகப்பட்டது பல கலைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் திருச்சி என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது பெல் நிறுவனம். அதற்கடுத்து முக்கியமான ஒரு மாணவர்களையும் தேச பண்பாட்டு கலாச்சாரத்தை உருவாக்கும் ஒரு மையமாகவும் ஜாதி மதம் தாண்டி ஒரு கிறிஸ்துவ அமைப்பை நடத்தி வந்தாலும் ஒரு இந்த இந்தியாவின் பெருமைக்கான ஒரு விஷயமாகவே இந்த கலைக்காவேரி கல்லூரி இடம்பெற்றிருக்கிறது. இந்த கல்லூரியில் நீங்கள் பயின்று வர மிகவும் குறைந்த கட்டணமும் மற்றும் ஹாஸ்டல் என்று சொல்லக்கூடிய விடுதி வசதியும் சிறப்பாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பல கலைஞர்களை ஆசிரியர்களாக படிக்க வைத்து பட்டதாரியாக்கி அவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. பெல் நிறுவனம் என்று சொன்னாலே திருச்சி பெல்